Hello guys, welcome and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரோமா மேஜிக் உடைய மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை மீடியம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு 1 month பிஃபோராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நிறைய இருக்குது. ஸோ வந்து ரொம்ப நாள் இதை யூஸ் பண்ணலாம். எனக்கே வந்து இவ்வளோ தான் காலி ஆகிருக்கு. உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய சர்ச் பண்ணி வாங்கி இதை ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு ரொம்ப நாள் தேவையே இல்லை. நமக்கு அதை யூஸ் பண்ண உடனே தெரிஞ்சிடும் அது நம்மளுக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உள்ள ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு பிம்பிள்ஸ் வருமா, ரேஷஸ் வருமா, சில குட்டி குட்டி பிம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி நான் சொல்ல வரல. போட்ட உடனே ஆயிலி லுக் இருக்கா, போட்டதுமே வந்து அந்த ஆயிலெலாம் இல்லாமல் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதா, ஸோ ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, பார்க்கறதுக்கு ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்குமே ஒரு ஹைட்ரேஷன் ஃபீல் கொடுக்கறதுக்காக தான் மாய்ஸ்சரைசர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம், நம்ம அப்படியே நார்மலாக விட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும். ஸோ ஒரு பிளைன் ஃபேஸில் நம்ம அப்படி வெளியில் போகும்போது சன்னே இல்லைனா கூட டஸ்ட்டு மூலமாகவே நம்ம ஃபேஸில் போய் டக்குன்னு போய் நம்ம ஃபேஸை டஸ்ட் எல்லாமே வந்து ஒட்டிக்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு பிம்பிள்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபேஸ் ட்ரை ஆகக்கூடாது, நல்லா ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்க அப்படின்னா அரோமா மேஜிக்கோட இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து அரோமா மேஜிக்லேருந்து இருக்குது, ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் ஆயிலி ஸ்கின்னுக்காகவே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆயிலி ஸ்கின்னுக்காகவே இது வந்து மேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து 100 ml இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் தலைகீழ தெரியும் செல்ஃபி கேமரான்றதுனால. அண்ட் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225. இதுவுமே வந்து நான் நைக்காவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைக்காவில் பொறுத்த வரைக்கும் தாராளமாக கண்டிப்பாக இது கண்டிப்பாக வந்து அமேசான்லேயுமே கிடைக்கும். அமேசான், நைக்கா அது மாதிரி நிறைய ஆப்பில் கிடைக்கும். பட் நான் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேர் ஐட்டம்ஸு, நம்மளோட செல்ஃப் க்ரூம் பண்ணுறதுக்கான மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நைக்காவில் நம்பி வாங்கலாம். ஸோ நைக்காவில் வாங்குங்க, அதை தான் நான் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் நைக்காவில் வாங்கின ஒரு மாய்ஸ்சரைசர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225. இதுவும் நான் ஆஃபரில் வந்து 180 அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் டேட் Jan 24 அண்ட் December 26. எக்ஸ்பைரி டேட்டு December 26. தாராளமாக இது அதுக்குள்ளே சீக்கிரமாக காலியாகிடும், எக்ஸ்பைரிலாம் ஆகாது. எக்ஸ்பைரி டேட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே எக்ஸ்பைரி டேட் ஃபஸ்ட்டு பாருங்கள். எக்ஸ்பைரி டேட் பார்க்காம யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று அது எக்ஸ்பைரியான ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய கன்சிடென்சி, அதோடைய ஒர்க் வந்து நம்ம ஃபேஸில் நடக்காது, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது அது எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்டாக இருக்க பட்சத்தில் ரெண்டாவது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இது நம்ம ஆக்சுவலி வந்து இது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் கொடுக்கணும், நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போவேனாமே, எதுக்கு யூஸ் பண்ணி பார்த்து நம்ம ஸ்கின்னுக்கு எடுத்துக்கிட்டு எதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அதனால முதல்லையே நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ எக்ஸ்பைரி ஆகாத ப்ராடக்ட், இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஒரிஜினல் ஆத்தென்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா நைக்காவில் கண்டிப்பாக கிடைக்கும். நைக்காவில் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். ஸோ டெமோ நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்குது. இது ஒரு குட்டி கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பம்ப் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது. தெரியுதுங்களா, வாட்டரியாக இருக்குது. ஒரு மாதிரி ஜெல் வாட்டராக இருக்குது. இதுவுமே சூப்பராக நம்மளுக்கு கையில் அப்சர்வ் ஆகிடும். ஒரு ஸ்டெப்புக்குமே நம்ம வந்து இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறோம், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம், சீரம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு ஸ்டெப்புக்குமே இடையில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 minute ஆகுது நம்ம கேப் கொடுக்கணும். எதுக்கு அந்த கேப் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது ஸ்கின்ல போயிட்டு அப்சர்வ் ஆகாது. அது அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம தரணும். ஸோ கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக அது அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது தான் இது ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகாமல் ஒரு லேயராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம போடுற எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் லேயராக இல்லை வந்து வேறு சன்ஸ்க்ரீன் லேயர் நம்ம போடும்போது ஒன்றோட ஒன்றா மர்ஜ் ஆகாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனியாக அப்படியே நிற்கும்.
ஸோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராடக்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் வந்து அப்சர்வேஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் அப்சர்வ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். இது எல்லாமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இது பண்ணியிருக்கேன். ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான சன்ஸ்கிரீனும் நான் வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு கார்ட்ல குடுக்குறேன். இல்லைனா கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவும் போய் பாருங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சீரமா பார்க்கணும். சீரம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஒரு சீரம், அதுவும் ஆயிலி ஸ்கின்னுக்கா இருக்கணும். நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னா, அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. சீக்கிரமா நான் அந்த வீடியோ போட்டுடுறேன். எனக்கு கண்டிப்பா வந்து அந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் இப்ப தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சீரமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? ஒரு சீரம்க்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 மந்த் நம்ம டைம் தரணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த சீரம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நமக்கு தெரியும். நான் எதுவாக இருந்தாலுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் சோப்பு, ஃபேனஸ் கிரீம் எதுவாக இருந்தாலுமே சொல்கிறேன். ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் நம்ம அது கொடுத்தா தான் அதோடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சும்மா ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு 10 டேஸ் யூஸ் பண்ணிட்டு எனக்கு செட் ஆகல சொல்லி நம்ம மாற்றணும் அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டுமே நமக்கு ரிசல்ட் கொடுக்காது. 1 மந்த் நம்ம அதுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் அதோடைய ரிசல்ட் நம்மளுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சீரம், ஃபேஸ் சீரம் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்து அது ஒர்க் ஆகுதா இல்லையா, பிம்பிள்ஸ் மார்க்ஸ்லாம் கொஞ்சமாவது ஹைட் பண்ணுதா, அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு எது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு பெஸ்ட்டான சீரம் அப்படின்ற வீடியோவை நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ஆயிலி ஸ்கின்க்கு ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரோமா மேஜிக்கோடைய இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தேடிட்டு இருக்கீங்க, எனக்கு சன்ஸ்க்ரீன் வேணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன். அப்படி இல்லை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இது ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சதா.